Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல ராஜஸ்தானி ஸ்டைல்ல மேங்கோ பிக்கிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் 1 kg மேங்கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ பிக்கிள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேங்கோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிக்கிள் செய்யறதுக்கு முன்னாடி அகெயின் 1 டைம் நம்ம இதை வைப் பண்ணிக்கலாம். just to make sure wetness எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இந்த மேங்கோவில் இந்த ஹெட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். இது தேவையில்லை. தேவையான சைஸுக்கு இது டைஸ் பண்ணிக்கோங்க. இதோட சைட்ஸையும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதில் இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த சாஃப்ட் பார்ட் நமக்கு தேவையில்லை. பட் இதில் இருக்கிற ஒரு தின் லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நமக்கு எடுத்துடணும் கம்பல்சரி. இல்லைனா இது வந்து பிக்கில் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி மற்ற மாங்காவையும் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட்டு, இது வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எதர் கிளாத் இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போ இது நல்லா 2 நாள் ஃபேன் காற்றுல காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டைரெக்டாக என்னென்ன மெட்டீரியல் சேர்க்கணுமோ அதை ஃபஸ்ட் நம்ம சேர்த்துடலாங்க. 1 டீஸ்பூன் அஜ்வைன் சீட்ஸு, கேரம் சீட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா,
ஓமம் அது சேர்க்குறேன். நான் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கலோஞ்சி சீட்ஸ். ஆல்ரெடி நம்ம 100 கிராம் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருந்தோம். பட் அந்த வாட்டர் எல்லாமே ஃபில்டர் பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு சால்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீதி மசாலா எல்லாமே இப்போ வறுத்து அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். லோ டு மீடியம் ஹீட்லேயே ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன பொருள் வறுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபெனல் சீட்ஸு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஃபெனுக்ரிக் சீட்ஸு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸ், இன்னும் ஒரு 4-5 லவங்கம் எடுத்திருக்கேன். லவங்கம் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேர்த்துருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிட்டு நல்ல ஒரு அரோமா வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லோ மஸ்டர்ட்ஸ். ஸோ இதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே ஆறட்டும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். அப்போ தான் இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மீதி 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சேர்த்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அப்போ நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு ஊறுகாய்க்கு. இப்போ சோம்பு, வெந்தயம், பெப்பர்லாம் நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோஸ் பவுடரை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஸ்டர்ட், இதையும் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மஸ்டர்டை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. அடுத்து ஒரு பேனில் 1 கப்பு மஸ்டர்ட் ஆயில் சேர்க்குறேன். இது வார்ம் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. வார்ம் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா வார்ம் ஆகிடுச்சு. ஸோ லூக் வார்ம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வினிகரை. இது நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஊறுகாயில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா எண்ணெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 டே கவர் பண்ணி அப்படியே வைங்க ரூம் டெம்பரேச்சரில். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எண்ணெய் பத்தலைன்னா தேவையான அளவு மட்டும் நம்ம லைட்டாக வார்ம் பண்ணி நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 2 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நம்ம ஊற்றிருந்த ஆயில் ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஊறுகாய் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை பாட்டிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். எதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அது நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ லைட்டாக வார்மாக இருக்கிற ஆயில் நம்ம தேவையான அளவு இதில் டிப்பார அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஷெல்ஃப் லைஃப் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா தால் ரைஸ்க்கு, பராத்தாக்கு, ஸ்டஃப்டு பராத்தாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எஸ்பெஷலி தாபாஸ் எல்லாம் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிக்கிள் தான் மோஸ்ட்லி சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இதை எப்பயுமே யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸாவது இது ஷெல்ஃப் லைஃப் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.